ஹாய், இன்றைக்கி நம்ம கீர்த்தி கிச்சனில் கீரை மசியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். கீரையை நல்லா நைஸாக நறுக்கி அலம்பி எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு ஒரு தக்காளி பழம் நறுக்குனது, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணி விட்டுற வேண்டாம், ஏன்னா கீரை வேக வேக வந்து நம்மளுக்கு குறைஞ்சிரும். அதனால் தண்ணி திட்டமாக விட்டுக்கோங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். பாருங்கள், கீரை நல்லா முக்கால் பதம் வெந்துடுது. இப்பயே பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். தண்ணிக்கும் கீரைக்கும் இது ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சரியாக இருக்கும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் விழுதை அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அரை மூடி தேங்காய் துருவல், இதில் வந்து ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பட்டை மிளகாய் எடுத்துக்கலாம். நான் 5 மிளகாய் எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இதை இப்போ கீரை நல்லா வெந்து வந்துடுது. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி விட்டு அலம்பி விட்டுக்கலாம். அலம்பி விட்டு இதை நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுடலாம். ஒத்தாப்பில் கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம். இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இப்போ 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருத்து. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெயில் கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம் போட்டு தாளித்து கொட்டிடலாம். நம்மளுடைய கீரை மசியல் சூப்பராக ரெடி ஆகிடுது. நீங்களும் இதேமாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.